ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போது ஆ படத்தின் திரை விமர்சனம். அம்மா படத்தில் தேவதர்ஷினி, திலீப் போத்தன், ஜாபர் இடுக்கி, மீரா வாஸ்தேவ், டிஜி ரவி, சுருதி ஜெயன், அலன்சியர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். மலையாள படத்தை தமிழ் படத்தில் எடுத்த மாதிரியே தெரியவில்லை. தமிழ் படம் பார்த்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் கதை திரைக்கதை எழுதிய பிரசாத் கோபிநாத். தாய்மையின் உச்சத்தை சொல்லும் உன்னதமான திரைப்படம். தமிழில் இப்படி ஒரு படம் நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். 2 படங்கள். ஒன்று அன்னை, தன்னுடைய தங்கையினுடைய மகனை தன்னுடைய மகனாகவே வளர்ப்பார் பானுமதி. அவர் படுகிற துயரங்கள் சோகங்கள் தான் அன்னை படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்மையின் வெளிப்பாட்டை பற்றி சில தமிழ் படங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த அளவுக்கு நேர்த்தியாக இருந்ததா என்றால் இல்லை. வனாந்திர மலை கிராமம், அங்கு சாலை அமைக்கப் போவதாக சொல்லி வருகிறார் ஒரு இளைஞர். அங்கு இருப்பவர்களுடன் நன்றாக பழகுகிறார். ஆனால் அவர் சாலை அமைப்பதற்காக வரவில்லை. அவர் கான்ட்ராக்டரும் இல்லை. இன்னொரு பக்கம் அந்த கிராமத்துக்கு வருகிறார். ஒரு குழந்தையுடன் வருகிறார் ஒரு முதிய பெண்மணி. குழந்தையை தனது பேத்தி என்கிறார். ஆனால் அது உண்மையில் அவருடைய பேத்தி அல்ல. அந்த ஊரில் ஒரு முதியவர் வசிக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் வெளியே சொல்ல மறுக்கிறார். முதிய பெண்மணி மீதும் குழந்தையின் மீதும் அலாதி பிரியம் வைத்திருக்கிறார் தேவதர்ஷினி. முதிய பெண்மணி ஏன் அங்கு வந்தார், அந்த குழந்தை யாருடையது என்பதே கதை. படத்தில் இன்னொருத்திக்காக குழந்தை பெற்றதாக சொல்கிறார் அவர். சொல்லிவிட்டு அந்த பெண் மாயமாக மறைந்து விடுகிறார். அவருடைய கணவனும் மறைந்து விடுகிறார். அந்த ஊரில் உள்ள அந்த வீட்டுக்கு போய் கதையை தட்டுகிறார். ஒரு வயதான முதியவரும் அவருடைய மனைவியும் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது இங்கே இல்லையே என்று சொல்கிறார். கதை இப்படியாக போகிறது. ஆனால் பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் அனாதையான ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகி பெற்றால் தான் பிள்ளையா என்று நிரூபிப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் பெறாத பிள்ளையாக வளர்க்கிறார் தேவதர்ஷினி. தேவதர்ஷினி பல படங்கள் நம்மளை சிரித்து வச்சுருக்காரு. பல படங்கள் வில்லியாக நடித்திருக்கிறார். சில படங்களில் அம்மாவாக நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அந்த பாசத்தின் தாயாகவே, பெற்றால்தான் பிள்ளையா, இல்லை பெறாவிட்டாலும் நான் தாய் என்று அவர் அலைக்கழிக்கப்படுகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப பச்சாத்தாபமாக இருக்குது. ரொம்ப இரக்கத்தன்மையோடு உள்ள படம். அதாவது எப்போவாவது அத்தி மலர் பூ பூத்தது போல், அதாவது 12 முறைக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற பூவை போல் இந்த படம் வந்திருக்கிறது. பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் இது. அதுவும் தேவதர்ஷினியுடைய நடிப்பு காட்டுத்தனமான நடிப்பு அரசி தேவதர்ஷினி என்றே சொல்லலாம். இந்த படத்துக்கு அவருக்கு விருது காத்திருக்கிறதே நான் சொல்லுவேன். அதுவும் அந்த குழந்தைய பெற்றவா அங்கே விட்டுட்டு போயிடுறா. போய் பார்க்கறதுக்கு போகும்போது அந்த நாய்கள் 2 மிருக வெறித்தனமாக குலைக்கின்றன, அப்படி பார்க்கின்றன. அந்த சமயத்தில் அவருடைய கண்கள் அந்த குழந்தையை தேடுகிற ஆர்வம் இருக்க, அட்டேங்கப்பா மனசை கசக்கி பிழிஞ்சிறார் தேவதர்ஷினி. தேவதர்ஷினியினுடைய நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கணும். அதுவும் தாய்மார்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். பைல்வான் பார்வையில் ஆ படத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.